முல்லை பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கேரள அரசு செயல்படுத்த வேண்டும் என மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மண்டல கவுன்சில் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் தமிழக அரசின் தேவைகள் குறித்து மத்திய அரசிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதாகவும் கூறினார். இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய என்னென்ன தேவைகள் எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவாதிக்க முடிக்க பிறகு அடுத்த மீட்டிங் வந்து எந்த மாநிலங்கள் வைக்கிறப்ப தெலுங்கானாவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதில் 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல யாரும் வந்து இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. அவங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சு உறுதியா இருக்காங்க. நமக்கு வந்து அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா வந்து தீர்வு காணவில்லை. இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய எண்ணமாகவா இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்துல. காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால அது குறித்து இங்க விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த விவாதம்